ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பலாப்பழ ஐஸ்கிரீம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எப்படி செய்யணுன்றதை நான் உங்ககிட்ட ஈஸியாக செய்கிறது தாங்க. அதனால் பலாப்பழம் எடுத்துக்கோங்க, அதோட சர்க்கரையும் க்ரீமும் சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஐஸ்கிரீம் ரெடி. இந்த மாதிரி நீங்கள் க்ரீம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக சுலபமாக ஐஸ்கிரீம் செஞ்சிடலாம், நிறையா செய்யலாம். பலாப்பழம்லாம் நம்ம சாப்பிட்ருப்போமா? நான் பலாப்பழத்தில் அல்வா தான் செய்யலான்ட்டு இருந்தேன். இவங்கெல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு ஆசைங்க. அதனால் பாண்டிச்சேரி போயிருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பலாப்பழ ஐஸ்கிரீம்லாம் அங்கே இருந்தது. நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். ரியல் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் சொல்லி அங்கே வச்சுருந்தாங்க. சரி, நம்மளும் இதை ஒரு தடவை செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு செஞ்சேங்க. இந்த க்ரீம் அந்த ஐஸ்கிரீமை ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட் வந்துடுது. நான் ஈவினிங் போல் தான் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். காலையில் நம்ம டேரன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். ரொம்ப சீக்கிரமாக சமையல் வேலை முடிஞ்சிடுங்க. 6:30 மணிக்கெலாம் சாப்பாடு லஞ்ச் பாக்ஸை கட்டிடணும். ஏன்னா 6:50 அவன் கிளம்பிடுவான். அதனால் கீரை வாங்கிட்டு கொடுத்தா அதை நறுக்கி வச்சுட்டு ஒரு தூக்கம் போடலான்னு தூக்கம் வர நேரம் பார்த்து நம்ம ரேஷ்மா போய் ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு அம்மா ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமாண்ணா, ஏன்டி இப்படி பண்ணுறேன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடணும் இல்லையா, என் தூக்கமே போயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. பலாப்பழத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மாம்பழம் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஃப்ரூட் பிடிக்குமோ அதோட க்ரீம் சேர்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.